السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. 5 நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் 1வது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்த சம்பவத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹிஜ்ரத் செய்த வந்த பிறகு முதல் மஸ்ஜிதை நிர்மாணம் செய்தார்கள். அதாவது குபா மஸ்ஜிதை நிர்மாணம் செய்தல். மதினா முனவ்வராவிலிருந்து சுமார் 3 மைல் தொலைவில் குபா என்னும் சிறிய ஊர் ஒன்று உள்ளது. இங்கு அன்சாரிகள் அதிக அளவில் வசித்தனர். ஆனால் இன்றைக்கி அது தனித்தனியாக தெரியாது. மதினா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இவர்களுக்கு குல்சும் இப்னு ஹத்தம் என்பவர் தலைவராவார். இவரின் வீட்டில்தான் அன்னலார் ஹிஜ்ரத்தின் போது விருந்தினராக தங்கினார்கள். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஊரில் தமது திருக்கரங்களால் ஒரு பள்ளிவாசலுக்கு அடிக்கல் நாட்டினார்கள். அதற்கு மஸ்ஜிது குபா எனப்படும். அதன் கட்டுமான பணியில் சஹாபாக்குடன் சேர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உழைத்தார்கள். இந்த பள்ளிவாசலின் அருமை பற்றி தான் குர்ஆனில் லம் மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலத் தக்வா மினல் அவ்வலி யௌமின் என்ற அந்த ஆயத்து தொடர்ந்து வருகிறது. அதனுடைய முழு பொருளாவது, நிச்சயமாக ஆரம்ப தினத்திலேயே இறையச்சத்தின் மீது அடித்தளமிடப்பட்ட ஒரு பள்ளிவாசல் உள்ளது என அல்லாஹ் இந்த குபா மஸ்ஜிதை குர்ஆனிலே சிலாகித்து கூறுகிறான். மேலும் இந்த வசனத்தின் தொடராக அதில்தான் நபியே நீர் தொழ நிற்பது மிகவும் தகுதியானது, அதில் தூய்மையாக இருப்பதை விரும்பும் மனிதர்கள் உள்ளனர், அல்லாஹ் தூய்மை உடையோரை விரும்புகின்றான் என்று கூறியுள்ளான். அன்னலார் இங்கு 14 நாட்கள் தங்கியிருந்த பின் ஹிஜ்ரி 1ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புறப்பட்டார்கள். பனு சாலிம் என்பவர் வீட்டருகே சென்றதும் ஜும்மாவுக்கான நேரம் வந்துவிட்டது. பிறகு அன்னலார் குதுபா ஓதி ஜும்மா தொழுகை நடத்தினார்கள். இப்போது 100 நபர்கள் இத்தொழுகையில் கலந்து கொண்டனர். இதுவே இஸ்லாத்தின் முதல் ஜும்மா தொழுகையாகும். இந்த மஸ்ஜித் இப்போ நம்ம போனாலும் பார்க்கலாம். அங்கே பெண்களுக்குமே தொழுவத்துக்கு இடம் ஒதுக்கியிருக்காங்க, ஆண்களுக்கு ஒரு பக்கம் தொழுவத்துக்கு இடம் ஒதுக்கியிருக்காங்க. ரொம்ப அந்த பள்ளியில் போய் தொழுவும் போதே நம்முடைய உணர்வுகள் எல்லாமே ரொம்ப அது ஒரு இன்பத்தை காண்ற நம்மளால் உணர முடியும். அது முதல் மஸ்ஜித், விசாசனம் கரங்களால் கட்டப்பட்ட மஸ்ஜிதுங்கிற அந்த உணர்வு மிக அருமையாக இருக்கும். அதெல்லாம் நம்ம அந்த பாக்கியத்தை எல்லாத்தையும் நம்ம நினைத்து தரணும் இன்ஷா அல்லாஹ். 2வது தலைப்பு அன்னலாரின் அற்புதம். ஒட்டகத்தின் முறையீடு. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அன்சாரி தோழரின் தோட்டத்திற்கு சென்றார்கள். அங்கு நின்று கொண்டிருந்த ஒரு ஒட்டகம் அன்னலாரை கண்டதும் கதறி கண்ணீர் வடித்தது. அருகில் சென்ற அன்னலார் அதன் தலையிலும் நெற்றி பொட்டிலும் தன் கையால் தடவினார்கள். உடனே அந்த ஒட்டகம் அமைதியானது. இதன் உரிமையாளர் யார் என அன்னலார் கேட்டதும் ஒரு அன்சாரி இளைஞர் முன்னால் வந்தார். அவரிடம் அன்னலார், இந்த பிராணியின் விஷயத்தில் நீர் அல்லாஹ்வை அஞ்சவில்லையா? இந்த ஒட்டகத்தை நீர் பட்டினி போடுவதாகவும் அதிக சிரமம் கொடுப்பதாகவும் என்னிடம் முறையிடுகிறது என கூறினார்கள். 3வது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. முதல் விசாரணை தொழுகையை பற்றிய. மறுமையில் தொழுகை பற்றி தான் முதலில் விசாரிக்கப்படும். அது தெளிவாக முழுமையாக இருந்தால் மற்ற எல்லா அமல்களும் தெளிவாகவே இருக்கும். அது கெட்டிருந்தால் மற்றவையெல்லாம் கெட்டதாகவே இருக்கும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 4வது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. புத்தாடை அணிவதற்கான துவா. எந்த அடியார் புத்தாடை அணியும் போது இந்த துவாவை ஓதி பிறகு அது பலசனதும் அதை தர்மம் செய்து விடுவாரோ அது வாழ்விலும் மரணித்த பின்பும் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருக்கும் என அன்னலார் அருளினார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி கசானி மா வாரிய பிஹி ஔரத்தி வ அத்தஜம்மலு பிஹி ஃபி ஹயாத்தி. எனது மானத்தை மறைப்பதற்கும் என் வாழ்வில் அலங்காரத்தை பெறுவதற்கும் எனக்கு ஆடை அணிவித்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்ற இந்த துவாவை ஓதி ஆடை அணிவது. பாருங்கள், இதில் ஒரு அழகான விஷயத்தை இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதாவது அந்த புத்தாடை அணியும் போது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது. அது கொஞ்சம் பழசாயிடுச்சு அல்லது நல்லா பழசாயிடுச்சு, அது என்ன செஞ்சிரு? தர்மம் செஞ்சிரு. அப்போ நம்ம அந்த பழக்கத்தை நம்ம நல்லா கரெக்டாக வச்சுக்கிட்டோம்னா 2 நன்மை கிடச்சி போயிடும். ஒரு ஆடை அணிஞ்ச விஷயமாயிரும், தர்மத்தோட நன்மையும் கிடைக்குது. அந்த தர்மம் எப்படி பாருங்க, வாழ்விலும் மரணித்த பின்பும் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருக்கும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. 5வது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. தர்மம் துன்பத்தை நீக்குகிறது. தர்மம் துன்பத்தின் 70 வாசல்களை அடைத்து விடுகின்றன. தர்மம் துன்பத்தின் 70 வாசல்களை அடைத்து விடுகிறதென
அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மற்றொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, தர்மம் அல்லாஹ்வின் கோபத்தை தணிக்கிறது, தர்மம் அல்லாஹ்வின் கோபத்தை தணிக்கிறது, மேலும் மோசமான மரணத்தை தடுக்கிறது எனவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ரொம்ப கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது அவங்க வாயார நமக்கு துவா செய்கிறாங்களே, அது நம்முடைய எல்லா முசீபத்தையும் விளக்கும் என்பதாகவும் வருகிறது. 6வது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி அவதூறு கூறுதல். எவர் ஈமான் கொண்ட ஆண்களையும் பெண்களையும் குற்றமற்ற நிலையில் அவதூறு பேசுகிறாரோ அவர் நிச்சயமாக வெளிப்படையான பாவத்தை சுமந்து கொள்கிறார் என குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான். 7வது தலைப்பு உலகத்தை பற்றி. உலக வாழ்க்கை ஒரு மாயை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், மனிதர்களே, நிச்சயமாக அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானதாகும். ஆகவே உலக வாழ்க்கை உங்களை ஒருபோதும் ஏமாற்றிவிட வேண்டாம். இன்னும் ஏமாற்றுபவன் ஷைத்தான் உங்களை அல்லாஹ்வை விட்டும் ஏமாற்றிவிட வேண்டாம். நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு பகைவனாக இருக்கின்றான். ஆகவே நீங்களும் அவனை பகைவனாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் தன் கூட்டத்தாரை அழைப்பதெல்லாம் அவர்கள் கொழுந்து விட்டெறியும் நரக நெருப்புக்கு உரியவர்களாக இருப்பதற்காக தான் என சூரா ஃபாத்திரிலே அல்லாஹ் உலக வாழ்க்கையிலும் இன்னும் ஷைத்தான் ஏமாற்றத்தை பற்றி அல்லாஹ் கூறுகிறான். 8வது தலைப்பு மறுமையை பற்றி. நரகவாசிகளின் கோரிக்கை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், யா அல்லாஹ், நீ எங்களை இந்நரகத்தை விட்டு வெளியேற்றி உலகத்திற்கு அனுப்புவாயாக. திரும்பவும் நாங்கள் பாவம் செய்ய முற்பட்டால் நிச்சயமாக அநியாயக்காரர்களாகவும் தண்டனைக்கு தகுதி வாய்ந்தவர்களாகவும் ஆகிவிடுவோம் என்று கூறுவார்கள். அதற்கு அல்லாஹ் கூறுவான், அதிலேயே இழிந்து கிடங்கள், என்னுடன் பேசாதீர்கள் என்பான் என நரகவாசிகள் மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே கூறக்கூடிய வார்த்தையை பற்றி சூரா முஃமினிலே அல்லாஹ் விளக்குகின்றான். 9வது தலைப்பு நபி வழி மருத்துவம். காடியின் பயன்கள். காடியின் ஆணம் எவ்வளவு மேலானது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதாவது விளக்கம், வயிற்று வலி, நீர்க்கடுப்பு, மார்பு வலி, உஷ்ணபேதி, அஜீர்ண பேதி, விஷபேதி முதலிய வியாதிகளை நீக்கக்கூடியதுதான். சரீரத்தின் வெக்கையை போக்கும். இதுதான் இதற்கு காடியினுடைய பயன்கள். 10வது தலைப்பு குர்ஆனின் அறிவுரை. அல்லாஹ் கூறுகிறான், நிச்சயமாக இறை நம்பிக்கையாளர்கள் யாவரும் சகோதரர்களே. ஆகவே உங்கள் இரு சகோதரர்களுக்கிடையில் நீங்கள் சமாதானத்தை உண்டாக்குங்கள். இன்னும் உங்கள் மீது கிருபை செய்யப்படும் பொருட்டு நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள் என சூரா ஹுஜராத்திலே அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் எந்த நலவை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும், மேலும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் இருக்கக்கூடிய அங்கிருந்து அல்லாஹ்வை காலை மாலை பார்த்து பேசக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹைரி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு மதீனாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான சஹாபாக்கள் செய்த அந்த வரவேற்பு பற்றி இன்ஷா அல்லாஹ் படிக்கலாம்.